வணக்கம். 2025 டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி புவியியலில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், அதுக்கு கீழே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல, கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை, இது பால்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது சரியாக தான் இருக்குது. டிரான்ஸ் காஸ்பியன் இருப்பு பாதை, இது மத்திய ஆசியாவையும் ஜப்பானையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அப்புறம் கனடியன் பெசிபிக் இருப்பு பாதை, இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பாக தான் இருக்குது. டிரான்ஸ்கான்டினென்டல் இருப்பு பாதை, இது பியூனஸ் ஏர்ஸ் நகரத்தையும் வால்பரைசோ நகரத்தையும் இணைக்கிறது. இது சரியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து 2 சரியாகவும் 2 தப்பாகவும் இருக்குது. ஆனால் இதில் ஆப்ஷன்ஸ் வந்து வேறு வேறு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி சரியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை வந்து பால்டிக் கடலையும் பெசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது அப்படிங்கிறது. பால்டிக் கடல் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸ் அப்படிங்கிற இடத்தையும், பசிபிக் பெருங்கடல் வந்து வலாடிவாஸ்டாக் அப்படிங்கிற இடத்தையும் வந்துட்டு இது இணைக்குது. அது சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை அப்படிங்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமான ஒரு இருப்பு பாதையாகவும் இருக்குது. அடுத்தது, டிரான்ஸ் காஸ்பியன் இருப்பு பாதை, இது மத்திய ஆசியாவையும் ஜப்பானையும் இணைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. அது மத்திய ஆசியாவிலேருந்து ஜப்பானை இணைக்காது. அது தப்பு. ஜப்பான் வந்து தனியாக கடல்னால் பிரிஞ்சிருக்கு, அதை வந்து இணைக்குதுன்னு சொல்கிறது இது தப்பு. கனடியன் பெசிபிக் இருப்பு பாதை, இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது அப்படின்னு இருக்குது. இது தப்பு. அது இந்திய பெருங்கடலை இணைக்காது. அது வந்து என்ன பண்ணுன்னா பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் தான் அது வந்து இணைக்கும். டிரான்ஸ்கான்டினென்டல் இருப்பு பாதை, இது பியூனஸ் ஏர்ஸ் நகரம், அர்ஜென்டினாவில் இருக்கிற பியூனஸ் ஏர்ஸையும் வால்பரைசோ சீல் அப்படிங்கிற நகரத்தையும் 2ஐயும் இணைக்கிறது தான் இது. ஸோ இந்த கேள்வி வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸே தப்பாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி, வெப்பமண்டல முள் மற்றும் வெப்பமண்டல பாலைவன வகைகளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல, இவை அரை பாலைவனங்கள் மற்றும் பாலைவனங்களுடன் தொடர்புடையவை அப்படிங்கிறது சரி. ஏன்னா இது அதை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க, பாலைவன வகை பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. இதுவும் பாலைவனம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஃபஸ்ட் சென்டென்ஸ் நமக்கு சரியாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா குறைந்தது 50 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இந்த இடத்துல வந்து மழையே பெய்யும். அதை தான் நம்ம பாலைவனம்னு சொல்கிறோம். இவை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதியுடன் தொடர்புடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. பாலைவனம் வந்து தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் அந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து நமக்கு கிடையாது. கடலோர பகுதியில் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சதுப்பு நில காடுகள், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், அதெல்லாம் தான் கடலோர பகுதியில் இருக்கும். இது வந்து தப்பு. இவை இமயமலையில் காணப்படுகின்றன அப்படின்னு இருக்குது. அதுவும் தப்பு. இமயமலையில் வந்து பார்த்தோம்னா அதனோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மலை காடுகளும் ஊசி இலை காடுகளும் தான் இருக்குமே தவிர பாலைவனம், வெப்பமண்டல பாலைவன காடுகள்லாம் அங்கே இமயமலையில் இருக்காது. அதனால் வந்து இதில் இருக்கிற எது உண்மைனா ஒன்று மட்டும்தான் இதில் இருக்கிறதுல சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, இந்தியா கூற்று, இந்தியா என்பது புவியியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் என பல்வேறு வேறுபாடுகளை கொண்டுள்ளது அப்படின்னா சரி. இருப்பினும் இந்தியர்கள் பொதுவான பிரச்சனைகளில் ஒற்றுமையுடன் சேர்கின்றனர், இதுவே வேற்றுமையில் ஒற்றுமை எனப்படுகிறது. சரிதான். இதைத்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, கடலோர பகுதி ஒரு மாதிரி இருக்கும், பாலைவனம் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்க, ஒவ்வொரு இன மக்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்து நிறைய சமயங்கள் இருக்குது. பௌத்தம், அந்த மாதிரி சைவம், வைணவம் அப்படின்னு நிறைய இருக்கிறாங்க. இத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இல்லையா? அதனால் வந்து இது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறது சரிதான். அதனால் இதுக்கு வந்து சரியான விளக்கமாகவும் இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, தெப்சா கணவாய் டேஷில் உள்ள குல்லு மற்றும் ஸ்பிட்டிக் மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த கணவாய் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஹிமாச்சல பிரதேசம் அந்த இடத்துல இருக்குது. இது
அடுத்த கேள்வி, மால்வா பீடபூமி பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு மால்வா பீடபூமி பற்றி கேட்குறாங்க. இப்போ இந்தியா இப்படி இருக்குது அப்படின்னா மால்வா பீடபூமிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை பற்றி சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. 600 மீட்டர் உயரங்கிறது சரி, ஆனால் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளதான்னா கிடையாது. அது வடக்கு நோக்கி தான் இருக்கும். அது இப்படி தான் இருக்கும், வடக்கு நோக்கி தான் இருக்கும். அதனால இது கூற்றே தப்பாக தான் இருக்குது. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகளில் சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கின்றன. சரி, மால்வா பீடபூமியில் சம்பல் ஆறு தான் பாயும். மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளதுன்னா இந்த இடத்துல இருக்கிற மாநிலங்கள் அதெல்லாம் தான். அதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ 2, 3 சரியாக இருக்குது. அடுத்த கேள்வி, ஹைட்ரஜன் தனிமம் எங்கே அதிக அளவில் காணப்படும்? இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எங்கே அதிக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சம், யூனிவர்ஸில் தான் அதிகமான ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்த கேள்வி, பின்வரும் பட்டியலை பொறுத்துக. சிகரத்தின் பெயர் கடல் மட்டத்திலிருந்து உயரம். இந்த சிகரங்கள்லாம் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கரெக்டாக பொருத்த சொல்கிறாங்க. இது எப்படி பொருந்தி இருக்குன்னா இது நேராக தான் பொருந்தியே இருக்குது. அதுக்கு ஆப்ஷன் 1, 2, 3, 4 இது நீங்கள் அப்படியே தான் படிச்சுக்கணும். இதில் கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது உலகத்திலேயே 3வது உயரமான சிகரம். இதே மகுலு அப்படிங்கிறது 5வது உயரமான சிகரம் உலகத்தில். மனசுலு அப்படிங்கிறது 8வது, அன்னபூர்ணா அப்படிங்கிறது 10வது உயரமான சிகரம். அடுத்த கேள்வி, பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை. அதுக்கு கீழே என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக அப்படின்னு இருக்கு. முதல்ல அரபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். காற்றழுத்த தாழ்வு நிலையால் தான் மழை பொழிவு வருகிறது. கடல் ஓரத்திலிருந்து தூரம் அதிகரிக்கும் போது மழையின் அளவும் அதிகரிக்கிறது. தப்பு. இப்போது இந்தியா இப்படி இருக்குது அப்படிங்கும்போது இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் தான் நிறைய மழைப்பொழிவு இருக்கும். இங்கெல்லாம் இப்போ இந்த இடத்துல இருக்கிற பாலைவனத்தில் எல்லாம், இங்கெல்லாம் பாலைவனம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். தூரம் உள்ளே போக போக மழைப்பொழிவு அதிகரிக்காது, குறையும். அதனால் இது தப்பு. தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதி வறண்டே காணப்படும் அப்படின்னு இருக்குது. அதுவும் சரிதான். தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன். அது கேரளா பக்கம்தான் வீச ஆரம்பிக்கும். அது வீச ஆரம்பிக்கும் போது இந்த பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். அப்போ அது வறண்டு தான் காணப்படும். அப்போ இதில் சரியாக இருக்கிறது என்னென்னா 1, 3 சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்தது கூற்று காரணம். கூற்று, பூமியின் மேற்பரப்பில் சில காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர்ந்து வீசுகிறது. ஆமாம். அடுத்தது, இவ்வாறு வீசும் காற்றுகள் நிரந்தர காற்றுகள் அல்லது கோள் காற்றுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சரியாக தான் இருக்குது. அதனால் இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா இதற்கு விளக்கமும் சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 2ம் சரி, சரியான விளக்கமாகவும் இருக்குது. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, தமிழ்நாடு தென்மேற்கு பருவமழையால் அதிக மழை பெற முடிவதில்லை. சரிதான். இப்போ தான் முன்னாடி நம்ம அதை பார்த்தோம். அதுக்கு காரணம், இது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மறைவு பகுதியில் அமைந்துள்ளது. கரெக்ட். ரெயின் ஷேடோ ரீஜியன். இப்போ தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஜூனோட முதல் வாரத்தில் இல்லையா. இது வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். இங்கே கேரளாவுக்கு இந்த பக்கமாக மழைப்பொழிவு வர்றது இப்படி மேலே போய் இப்படி தான் மழைப்பொழிவு போகுமே தவிர, இந்த பக்கம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோட மறைவு பகுதியில் இருக்கிறோம், ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் அந்த ஏரியாலெல்லாம் கொஞ்சம் மழை பெய்யுமே தவிர, இதனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டோட அதிக மழைப்பொழிவு வடகிழக்கு
மழை அதில் தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையால் தான் நமக்கு வந்து நிறையா மழைப்பொழிவு வருமே தவிர தென்மேற்கு பருவமழையால் தமிழ்நாட்டுக்கு வந்து மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். அதனால் இது ரெண்டுமே சரியான விளக்கமாக தான் இருக்குது. அடுத்தது நீர் வளங்கள் ஆறுகள், அதுக்கு கீழே என்னென்ன கேள்விகள் வந்திருக்குதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இது வந்து இதுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்கல, பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பார்க்கலாம். பின்வரும் வகையை பொறுத்துக, ஆறு மற்றும் அது உருவாகும் இடத்தினை சரியாக பொறுத்துகன்னு இருக்குது. முதல்ல வந்து கிருஷ்ணா அப்படின்னா சகயாத்ரி, மகாபலேஸ்வர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சகயாத்ரி. ரெண்டாவது அலக்நந்தா அப்படிங்கிறது கார்வால் திபெத் எல்லை. காண்டக் அப்படிங்கிறது மத்திய இமாலயம் நேபாளில் இருக்கும். பிரம்மபுத்திராங்கிறது திபெத். அதனால் 4, 1, 2, 3 ஆப்ஷன் டி தான். பட் அவங்க ஏன் பதில் கொடுக்கலன்னு தெரியல. அடுத்த கேள்வி, பின்வரும் ஏரிகளை அவற்றின் மாநிலங்களுடன் பொறுத்துக. இங்கே இருக்கிற ஏரியெல்லாம் அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கொள்ளேரு ஏரி ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்று வந்து இந்த கொள்ளேரு ஏரி, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இது. அடுத்தது லோக்டாக் ஏரி அப்படிங்கிறது மணிப்பூரில் இருக்குது. அடுத்தது வந்து சாம்பார் ஏரி ராஜஸ்தானில் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு உப்பு நீர் ஏரி தான் சாம்பார் ஏரி. அடுத்தது சாஸ்தம் கோட்டா ஏரி கேரளாவில் இருக்குது. இது கேரளா மாநிலத்தோட மிகப்பெரிய நன்னீர் ஏரி வந்து சாஸ்தம் கோட்டா ஏரி. அதனால் இதனோட ஆப்ஷன் வந்து 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, பின்வரும் நதிகளை அது உருவாகும் இடத்துடன் பொறுத்துக. எந்தெந்த மாநிலத்தில் இங்கே இருக்கிற நதியெல்லாம் உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ரவி அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேசத்தில் உருவாகுது. கங்கோத்ரி கிளேஷியர் அது எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. சாம்பல் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மகாநதி அது வந்து சத்தீஸ்கர். ஆப்ஷன் வந்து 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, பொறுத்துக. நதிநீர் சிக்கல் மாநிலங்கள். இங்கே இருக்கிறதெல்லாம் நதிநீர் சிக்கல், அதனுடைய பேர் இருக்குது. அந்த நதிநீர் சிக்கல் எந்தெந்த மாநிலங்களுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறத சரியாக பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நர்மதா நதிநீர் பங்கீட்டு சிக்கல் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். நர்மதா ரிவர். கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு சிக்கல் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா. ரவி மற்றும் பியாஸ் நதிநீர் பங்கீட்டு சிக்கல் அப்படிங்கிறது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். பெரியார் நதிநீர் சிக்கல் தமிழ்நாடு, கேரளா. இந்த பெரியார் நதிநீர் சிக்கல் வந்து தமிழ்நாடு, கேரளான்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலே, பெரியார் ரிவர் கேரளாவில் உருவாகுது, அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலே 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. இந்த 2ல் தான் ஒன்று நமக்கு கண்டிப்பாக வரும். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதிலிருந்து ஒன்று செலக்ட் பண்ணியும் நம்மளால் கரெக்டாக போட முடியும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்டான மாநிலங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறது கூட கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கடைசியாக ஒன்றை வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் வந்து சி, 2, 4, 1, 3. அடுத்தது கோதாவரி நதி, அதை பற்றி கேட்குறாங்க. கோதாவரி அமைப்பு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய தீபகற்பத்தில் இது நீண்ட ஆற்று அமைப்பு, அது சரிதான். ரெண்டாவது, இந்திய தீபகற்பத்தில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது 3வது பெரிய ஆறுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. இது வந்து மேற்கு நோக்கி பாயாது, இது வந்து கிழக்கு நோக்கி பாயும். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இது வந்து கிழக்கு நோக்கி தான் பாயும். அதனால் இது மொத்தமாகவே இந்த சென்டென்ஸ் தப்பாக தான் இருக்குது. கிழக்கு நோக்கி பாஞ்சு பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவில் போய் கலக்கிற நதி தான் கோதாவரி நதி, இது தப்பாக இருக்குது. இந்திய தீபகற்பத்தில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது 3வது பெரிய ஆறுன்னு இருக்குது. கிழக்கு நோக்கி பாயும்னு சரியாக சொல்லிட்டாங்க, ஆனால் 3வது ஆறு கிடையாது, இதுதான் முதல் ஆறு, முதல் பெரிய ஆறு. அதனால் இதுவும் தப்பாக தான் இருக்குது. அப்போ இதில் சரியாக இருக்கிறது எது அப்படின்னா 1 மட்டும்தான். அடுத்த கேள்வி, மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். மண்,
தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் எந்த வகையான மண் வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடலோர வண்டல் மண் மற்றும் நல்ல சிகப்பு மண். இதுதான் இந்த மண் வகை தான் தமிழ்நாட்டோட தென் மண்டலத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது அப்படின்னா சரிதான். இமயமலை ஆறுகளான கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து, அதனால தான் இங்கே இருக்கிற நிறையா மண் படியுது அந்த ஆறுகளால். அது சரியாக தான் இருக்குது. கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது தப்பு. ஏன்னா இரும்பு ஆக்சைடு இருக்கிறது எதில் இருக்கும்? சிகப்பு மண், செம்மண்ணில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது இது தப்பு. கருப்பு மண், கரிசல் மண்ணில் இரும்பு ஆக்சைடு இருக்காது. சிகப்பு மண் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இந்த இரும்பு ஆக்சைடு தான். அப்போ இது தப்பு. தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. தக்கான பீடபூமியில் உருவாகும் மண் அப்படின்னாலே இது எந்த மண்ணை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கருப்பு மண், கரிசல் மண், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த மண், கருப்பு மண்ணுக்கு அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறன் இருக்குது. அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ சரியான கூற்று எதுனா 1 மற்றும் 3. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட மண் வகைகளில் எது இந்தியாவின் பெரும்பரப்பை கொண்டுள்ளது? இந்தியாவோட நிறைய இடத்துல, அதிகபட்சமான இடத்துல இருக்கக்கூடிய மண் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வண்டல் மண், அலுவியல் சாயில் தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 43% மேலே அலுவியல் சாயில் வண்டல் மண் தான் இந்தியா பூரா நிரம்பி இருக்குது. அடுத்தது கனிம வளங்கள். கனிம வளங்கள் அவை கிடைக்கும் மாவட்டங்களுடன் பொருத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. இது புதை வடிவ சுண்ணாம்புக்கள் அது எங்கே கிடைக்குன்னா அரியலூர் மற்றும் பெரம்பலூர். மேக்னிசைட் அப்படிங்கிறது சேலம், கிராஃபைட் சிவகங்கை, பாக்சைட் நீலகிரி மற்றும் பழனி மலைகள். 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட சரியாக பொருத்த சொல்கிறாங்க நம்மளை. அடுத்தது, பின் வருவனவற்றில் பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. இதில் அங்கே கொடுத்துருக்கிற இடமும் கொடுத்துருக்கிற கனிம வளமும் சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் மணவாளக்குறிச்சி, இல்மனைட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது சரியாக தான் இருக்குது. மணவாளக்குறிச்சிங்கிறது எங்கே இருக்குதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே இலுமினைட் நிறையா கிடைக்குது. அந்த இடத்துக்கு இது பேர் போனது மணவாளக்குறிச்சி. அது சரி. கஞ்சமலை இரும்பு தாது அப்படிங்கிறதும் சரியாக தான் இருக்குது. வாடிப்பட்டி செப்பு, காரியாப்பட்டி மேக்னிசைட், அது 2 தப்பாக இருக்குது. இந்த 2 தப்பாக இருக்குது. ஸோ முதல்ல 1, 2 தான் சரியாக இருக்குது. அடுத்தது, கொடுக்கப்பட்டவற்றில் நிறுவனங்களை தலைமையகத்துடன் சரியாக பொருத்தி கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்திய பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னா சென்னை. ஹால்டியா பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் மேற்கு வங்காளம். இந்திய எண்ணெய் நிறுவனம் புதுடெல்லி. தேசிய கரிம ரசாயன தொழில் நிறுவனம் மும்பை. 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த 4ஐயும் நீங்கள் நல்லா படித்து படம் பண்ணிக்கோங்க. இப்போது இது உங்களுக்கு ஒரு வேளை தெரியல, எக்ஸாமில் எப்படி பார்க்கலான்னா இங்கே பாருங்கள், தென்னிந்தியா அப்படின்னு இருக்கும்போது இதில் இருக்கிறதுல தென்னிந்தியாவில் இருக்கிறது எது? சென்னை தான். அப்போ இதை நீங்கள் சரியாக பொருத்திடுவீங்க. அப்போது ஃபஸ்ட்டு 1க்கு 4ன்னு பொருத்திட்டிங்கன்னா ஏபி இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று வரும்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஹால்டியா பெட்ரோகெமிக்கல் லிமிட்டடுன்னு இருக்குது. ஹால்டியா துறைமுகம் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அப்போது அது மேற்கு வங்கம். 4, 3 இந்த 2ஐ சரியாக பொருத்திட்டிங்கனாலே இந்த கேள்வியை உங்களால் சரியாக போட முடியும். ஆனால் இப்போ இந்த 4ஐயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது தனித்தனியாகவும் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச்லேயும் கேட்கலாம். அடுத்தது மீதி இருக்கிற கேள்விகள் எல்லாம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.